தலைநகர் டெல்லியில் கடந்த 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வெற்றி முகத்தில் உள்ளது. மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் 47இல் முன்னிலையில் உள்ளது. இதனால் கிட்டத்தட்ட வெற்றி உறுதியாகிவிட்ட நிலையில், டெல்லியில் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமலேயே தேர்தலை சந்தித்த நிலையில், முதல்வர் வேட்பாளராக 2 பேரின் பெயர் அடிபடுகிறது. அவர்கள் யார் என்று பார்க்கலாம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி முகத்தில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி 46 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வியை பெறும் நிலையில் உள்ளது. முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், தற்போதைய முதல்வர் அதிஷி ஆகியோர் கூட தோல்வி பெறும் நிலையில் உள்ளனர். டெல்லியில் கடந்த 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆட்சி அரியணையில் அமர முடியாத நிலையில் இருந்த பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் அதிகாரம் பெறுகிறது. தலைநகர் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதனால் தற்போது பாஜக அங்கு வெற்றி பெற்றிருப்பதால் யார் முதல்வராக போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. டெல்லியில் முதல்வர் ரேஸில் 2 பேரது பெயர்கள் அடிபடுகிறது. புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போட்டியிடும் பர்வேஷ் வர்மா தான் ரேஸில் முதலிடத்தில் இருக்கிறார். புதுடெல்லி தொகுதியில் மாறி மாறி முன்னிலை பெற்று வந்த நிலையில் பர்வேஷ் வர்மா வெற்றி பெற்றிருக்கிறார். டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார். கடந்த 2013, 15, 2020 சட்டசபை தேர்தல்களில் புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றிருந்தார். 4வது முறையாக போட்டியிட்ட கெஜ்ரிவால் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் சர்மாவிடம் விழுந்தார். இதனால் பர்வேஷ் வர்மாவுக்கே முதல்வர் பதவி கிடைக்கும் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பர்வேஷ் வர்மா டெல்லியின் முன்னாள் முதல்வர் ஷாகிப் சிங் வர்மாவின் மகனாவார். டெல்லி முதல்வர் ரேஸில் அடுத்த இடத்தில் இருப்பவர் ரமேஷ் பிதூரி. டெல்லியில் தற்போது முதல்வராக இருக்கும் அதிஷியை எதிர்த்து கல்காஜி தொகுதியில் இவர் போட்டியிட்டார். குஜார் சமூகத்தில் செல்வாக்குமிக்க தலைவராக அறியப்படும் ரமேஷ் பிதூரி கல்காஜி தொகுதியில் அதிஷியை பின்னுக்கு தள்ளியுள்ளார். துவக்கம் முதலே ரமேஷ் பிதூரி முன்னிலை பெற்று வரும் நிலையில் அவரும் முதல்வருக்கான ரேஸில் இருக்கிறார். எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மாவே டெல்லியின் அடுத்த முதல்வராக வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனினும் பாஜக மேலிடம் யாரை தேர்ந்தெடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.